இந்த வீடியோவில் மனித உரிமைகள் ஆணையம் பற்றி சில கண்டென்ட்ஸ் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மனித உரிமைகளை மேம்படுத்துவதற்காக ஒரு ஆணையத்தை அமைக்க ஐக்கிய நாடுகள் சபையின் முக்கிய அங்கமான பொருளாதார மற்றும் சமூக சபை அதிகாரம் பெற்றது. மனித உரிமைகளின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக தேசிய மற்றும் மாநில அளவிலான மனித உரிமை ஆணையங்கள் நிறுவப்பட்டன. ஃபஸ்ட்டு தேசிய மனித உரிமைகள் ஆணையம். இந்தியாவின் தேசிய மனித உரிமைகள் ஆணையம் 1993 அக்டோபர் 12 நிறுவப்பட்டது. இது ஒரு சுதந்திரமான சட்டப்பூர்வமான அரசியலமைப்பு சாராத ஒரு அமைப்பாகும். இந்த தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தில் ஒரு தலைவரும் பிற உறுப்பினர்களையும் கொண்ட ஒரு அமைப்பாகும். தலைவரையும் உறுப்பினர்களையும் குடியரசுத் தலைவர் தான் நியமிக்கிறார். அவர்களின் பதவி காலம் 5 ஆண்டுகள் அல்லது 70 வயது வரை. இதில் எது முன்னதாக வருகிறதோ அதுவரை அவங்க பதவியில் இருப்பாங்க. இதுதான் அந்த ஹையரார்கி. தலைவர் ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி. ஓய்வு பெற்ற இந்திய உச்சநீதிமன்றத்தோட தலைமை நீதிபதி தான் தலைவர். அது கீழே ஒரு உறுப்பினர், அவர் உச்சநீதிமன்ற நீதிபதி. இன்னொரு உறுப்பினர் உயர்நீதிமன்ற நீதிபதி. அதுக்கப்புறம் 2 உறுப்பினர்கள் மனித உரிமைகள் தொடர்பான அறிவு அனுபவம் பெற்றவர்கள். நேரிணை உறுப்பினர்கள் பின்வரும் தேசிய ஆணையங்களின் தலைவர்கள்: சிறுபான்மையின தேசிய ஆணையம், பட்டியல் சமூகத்திற்கான தேசிய ஆணையம், பழங்குடியினருக்கான தேசிய ஆணையம், பெண்களுக்கான தேசிய ஆணையம். இந்த நாள்லேருந்து ஒரு உறுப்பினர் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த மனித உரிமைகள் ஆணையம் 5 பிரிவுகளை கொண்டது. சட்டப்பிரிவு, புலனாய்வு பிரிவு, ஆராய்ச்சி மற்றும் திட்டப்பிரிவு, பயிற்சி அளித்தல் பிரிவு மற்றும் நிர்வாக பிரிவு ஆகியவாகும். நெக்ஸ்ட் மாநில மனித உரிமைகள் ஆணையம் 1997 ஏப்ரல் 17 இந்த டேட்டில் தான் மாநில மனித உரிமைகள் ஆணையம் நிறுவப்பட்டது. இது மாநில அளவில் செயல்படுகிறது. இது ஒரு தலைவர் உட்பட 3 உறுப்பினர். அதில் 5 உறுப்பினர்களை பார்த்தோம். இதில் ஒரு தலைவர் 3 உறுப்பினர்களை உள்ளடக்குது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் மாநில பட்டியல், பொது பட்டியல் ஆகியவற்றின் கீழ் உள்ள மாநில பட்டியல், பொது பட்டியல் இது கீழே இருக்க துறையில் உள்ள எல்லா மனித உரிமை மீறல் தொடர்பான வழக்குகளை விசாரிக்கும். எக்ஸப்ட் தேசிய மனித உரிமைகள் ஆணையத்தோட வழக்கு மட்டும் விசாரிக்காது. அதுக்கப்புறம் மனித உரிமை நிறுவனங்கள் சில கொஞ்சம் இருக்குது, அதையும் பார்த்துக்கோங்க. இது ஆப்ஷன்ஸில் கொடுத்தாலும் கொடுப்பாங்க. ஆம்னஸ்டி இன்டர்நேஷ்னல் இது ஒரு NGO. குழந்தைகள் பாதுகாப்பு நிதியம், மனித உரிமைகள் கண்காணிப்பகம். அப்புறம் இந்திய அரசியலமைப்பு சட்டப்பிரிவுகள் ஒரு 3 இருக்குது, அதையும் பார்த்துலாம். பிரிவு 24 குழந்தை தொழிலாளர் முறையை தடை செய்கிறது. 24 குழந்தை தொழிலாளர் முறை தடை செய்கிறது. பிரிவு 39F ஆரோக்கியமான குழந்தைகள் வளர வழிவகை செய்கிறது. பிரிவு 45 6 வயது வரை அனைத்து குழந்தைகளுக்கும் ஆரம்ப கால குழந்தை பராமரிப்பு மற்றும் கல்வியை வழங்க அரசு முயல்கிறது. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.